நிறைய பேஷண்ட்ஸ் வந்து பிரெக்னென்ட் ஆயிட்ட உடனே தே வெரி கம்ஃபர்டபுள் வித் பிரைமரி கன்சல்டன்ட். இப்போ எங்களை தான் பார்த்து கன்சீவ் ஆயிருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கேன் 2 ஸ்கேன் நம்ம பண்ணும்போது தே கெட் வெரி கம்ஃபர்டபுள். அவங்க என்ன கேட்பாங்கன்னா, நீங்களே என்டி ஸ்கேன் பண்ணிட முடியாதான்னு தான் ஃபர்ஸ்ட் கேட்பாங்க. பட் வி டெல் தெம் தட் இட் இஸ் கம்ப்ளீட்லி வெரி இம்பார்ட்டன்ட் செப்பரேட் டிபார்ட்மெண்ட் ஆஸ் இட் இஸ். அதனால அந்த ஸ்கேன்ஸ் வந்து ஸ்பெஷலிஸ்ட் பண்ணுவாங்க, ஃபீட்டல் மெடிசன் யூனிட்ல இருக்கிறவங்க தான் பண்ணுவாங்கன்றத சொல்றோம். ஸோ அந்த ஸ்கேனுக்கும் வயபிலிட்டி ஸ்கேனுக்கும் இருக்கிற முக்கியத்துவத்தை நம்ம சொல்லாமல் அமிச்சிட்டோம்னா பேஷண்ட்ஸ்க்கு புரியாது. ஏன்னா வயபிலிட்டி ஸ்கேன் ஒரு டேட்டிங் ஸ்கேன்ன்றதை வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ்ல பண்ணி முடிச்சிட முடியும். ஆனால் நம்மளோட என்டி ஸ்கேன் உங்களுக்கே தெரியும், இட் மைட் டேக் ½ an hour ஒரு 1 hour பொசிஷன் ஒழுங்கா இல்லைன்னா. அது இல்லாமல் ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணவும் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ தெர் ஆர் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் தட் வி வாண்டட் டு டெல் டு எவ்ரி அதர் பேஷண்ட் ஹூ இஸ் வியூவிங் திஸ் வீடியோ இஸ் என்டி ஸ்கேன்ன்றது நியூக்கல் டிரான்ஸ்லூசன்சி ஸ்கேன். ஸோ நம்ம வயிறு மேலே ஸ்கேன் வச்சு பார்க்கும்போது அந்த அப்டாமினல் ஃபேட், மசில் இதெல்லாம் தாண்டி குழந்தைய பார்க்கணும். அந்த குழந்தை வந்து ஹார்ட்லி 3 to 4 சென்டிமீட்டர் ஒரு 6 சென்டிமீட்டர்ஸ் இருப்பாங்க. கொஞ்சம் டைம் எடுக்கும், கொஞ்சம் ப்ரெஷர் ஜாஸ்தியா இருக்கும். பர்டிகுலர்லி ஐவிஎஃப்ல கன்சீவ் ஆயிருக்கும் போது அவங்க வயிற்றுல கொஞ்சம் இன்ஜெக்ஷன்ஸ் ஏதாவது போட்டிருந்தாங்கன்னா இன்னும் அழுத்தி பார்க்கும்போது இன்னுமே அவங்களுக்கு பயமா இருக்கும். பிகாஸ் இட்ஸ் a very precious pregnancy. அதனால பயப்படாதீங்க, கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து பார்த்தா தான் தெரியும்.